வணக்கம் மக்களே, நான் உங்கள் மீனவ பொண்ணு. இன்றைக்கி அப்பா வீட்டுக்கு வந்து குழம்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். இது வந்து நண்டுங்க, இது வந்து பார் நண்டு. இது வந்து அதிகம் வந்து விலை போகாது, அதனால் வந்து வீட்டு சமையலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த நண்டு. அடுத்து பார்க்க போகிறது வந்து ஓரா மீன் சொல்லுவாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா தேய்ச்சி கழுவணும். கொஞ்சம் வந்து வெடுக்கு வாடை வரும். நல்லா தேய்ச்சி கழுவினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பருத்தி விலை மீனுங்க. இந்த மீனும் அந்தளவுக்கு வந்து விலை போகாது, அதனால் வீட்டுக்கு வந்து சமையலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம அடுத்து பார்க்குறது வந்து நகர மீனுங்க. இது வந்து நல்ல ரேட்டு, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து எடுக்கிறது வந்து கருப்பு நகரங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நல்ல விலை போகுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து என்றைக்குமே ஒரே மீனாக குழம்பு வைக்க மாட்டோம். எல்லா மீனும் கலந்து தான் வைப்போம். எந்த மீன் விற்கலையோ அந்த மீனை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க குழம்பு வைக்க அப்பா. நம்ம வந்து என்றைக்குமே கலவை மீனாக போட்டு தான் குழம்பு வைப்போம். இப்போ வந்து லாஞ்சிலாம் போக ஆரம்பிச்சிருச்சா, மீன் ரேட்டே இல்லைங்க. 300 விற்ற மீன்லாம் இப்போ வந்து 150 விற்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து விலை மீனுங்க. இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடித்த மீன் இந்த மாதிரி மீன்களை தான் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. பொதுவாக மீனவ வீட்டில் வந்து இந்த மாதிரி மீன்களை தான் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து பார் நண்டு, விலை மீன், ஓரா மீன், நகர மீன், அப்புறம் வந்து பருத்தி விலை மீன், இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி குழம்புக்கு அப்பா கொண்டு வந்திருக்காங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.